ஹேர் மேஸ் டுடே பார்க்க போகிறது ஜங்குக் எஃப்எஃப் மை நேர்டு ஹஸ்பண்ட் பார்ட் 4. வாயின் மினிக்கு கால் பண்ணிவிட்டு எகெயின் ஜங்குக்கை ஹக் பண்ணி அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. டைம் இப்படியே பாஸ் ஆகுது. டைம் இப்போ நைட் 7 இருக்கும். மினி பாட்டிமாவையும் பிங்கி பாட்டியையும் இப்போ ரோஜாப்பூவோட ஹட் ஹவுஸ்க்கு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஏ மினி, எதுவுமே சொல்லாமல் எதுக்குடி இங்கே கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்க? ஐயோ, மத்தியானத்துலேருந்து என் பேரனை காணோம். யாருக்கிட்ட கேட்டாலும் ஒயின் கூட போனதாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் புரியலை எனக்கு. இங்கே எதுக்கு கூட்டிக்கிட்டு வர்ற? எங்கே அந்த ஒயின் ஓடி ஒளிஞ்சா? என் பேரனை எதுவும் கூட்டிகிட்டு என்கிட்ட ஓடிப்பிட்டாளா? ஐயோ, என் பேரன் என்னன்னு தெரியலையே, அவகிட்ட மாட்டிக்கிட்டு. ராட்சசி, எதுக்கிட்ட இங்கே கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்க சொல்லுடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா ஏமோனா பிங்கி, கத்தாதீங்க 2 பேரும். ஒரு சூப்பரான விஷயம் நடந்திருக்கு, வாங்க அவங்கள காட்ட தான் கூட்டிகிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, என்னது இது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பிங்கி பாட்டி. இவ ஒரு ஆள், இவளை பெற்றுப்பிட்டு நீ பயந்து கிடக்கிற, வா அப்படின்னு சொல்லி மோனா பாட்டிமா இப்போ மினி கூட தான் நடந்து போய்கிட்டு இருக்காங்க வேகமாக. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஹட் ஹவுஸ் முன்னாடி தான் இப்போ பாட்டிமா, மினி, பிங்கி பாட்டி 3 பேரும் நின்றுட்டுருக்காங்க. பாட்டிமா, எதுக்குடி இங்கே கூட்டி வந்துக்கிட்டு இருக்க? உள்ளுக்குள்ளே என்ன லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே டோரை ஓப்பன் பண்ணலான்னு டோர்கிட்ட போகிறாங்க மோனா பாட்டிமா. அந்த டைமில் டோர்கிட்ட போனதுமே பயங்கரமான ஒரு மார்னிங் சவுண்ட் கேட்குது. பாட்டிமா அப்படியே ஸ்டாப் ஆகிட்டாங்க. ஏ மினி, வெக்கம் கட்டவளே, உள்ளுக்குள்ளே யாரடி இருக்கா? ஐயோ, என்னது அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிடுகிடுன்னு டோரை விட்டு சைடில் வந்து நின்றுக்கிட்டாங்க. அப்போ பிங்கி பாட்டிமா, என்னக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு நடக்குதுடி, ஏதோ ஒரு லவிடவி மூமெண்ட்டு நல்லா தெரியுது எனக்கு. இங்கே எதுக்கு கூட்டிகிட்டு வந்தாலும் கேளுவோம் மகக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க மோனா பாட்டிமா. அப்போ மினி, பெரிய பேரன், 1ஆம் நம்பர் பேரன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வரப்பா தெரிஞ்சிங்களே ஒரு 4 மாதமா. அவங்க பேரை பண்ணுற வேலை தான் உள்ளதான் வாங்கிட்டுருக்கா. ஜங்குக் மாமா உள்ளதாக இருக்காங்க. போங்க, போய் உங்கள் பேரனை காதை பிடிச்சி திருக்கி வெளியில் கூட்டிகிட்டு வந்து, பொண்டாட்டி மேலே எவ்வளோ அன்பு இருக்கிறவன் எதுக்குடா பிரித்து விட்ட, கூட்டிகிட்டு போய் ஒன்றா வாழ்றா அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க மினி பாட்டிமாவை பார்த்து. திக்குன்னு இருக்குது பாட்டிமாவுக்கு. எது, என் பேரனும் ஒயினுமா? இல்லை, அப்படியெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. இருக்காது உனக்கு, முஜிய பாரு முஜிய அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே சைடில் இருக்க கிராஸ் ஃபீல்டில் வந்து உட்காந்துட்டாங்க மினி. என்னடி இங்கே உட்காந்துட்ட அப்படின்னு சொல்கிறாங்க பிங்கி பாட்டி. மாமி, அப்புறம் இந்த மாதிரி டைமில் போய் கதவை தட்டினா எரிச்சல் அடைய மாட்டாங்க, மேற்கொண்டு என்னை தூக்கி போட்டு குத்தவா மாமா? மூஞ்சிய பாரு மூஞ்சிய, அவங்களே வெளியே வருவாங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே மினி வந்து அப்படியே உட்காந்துட்டாங்க கிராஸ் ஃபீல்டில். பாட்டிமா 2 பேருக்கும் எரிச்சலாக இருக்குது. கரும்பும் பிடிச்சவ இப்படி ஒரு நிலமையில் கூட்டு வந்து இங்கே உட்கார வைக்க சொல்கிறான் என்னைய. பொடி, நாங்கள் 2 பேர் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க பாட்டிமா 2 பேரும். எங்கள் அதர் ஹேண்ட் ஜங்குக், ஒயின் 2 பேரும் எகெயின் ஒரு ஹாட்டான மேக்கவுட் செக்ஷனில் இருக்காங்க. ஜங்குக்கு நல்லா புரியுது ஒயின் தன்னை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டை ஒயின் வந்து தனக்கு பழக்கப்படுத்த பார்க்குறாங்க அப்படின்னு. ஒயின் போதும் நகரு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நிற்கிறாங்க. ஒயின் அப்போ சிரிச்சுக்கிட்டே, மாமா, நாளைக்கே பஞ்சாயத்து கூட்டி நீங்கள் என்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டீங்கன்னு சொல்லி கொடுத்துடுவேன் ஊர் முன்னாடி. மரியாதையாக என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக்கி என் கூட குடும்பம் நடத்துகிற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஐசி டீரப்பாகுது. வாயின், நான் உன் மேலே வச்சுருக்க அன்பை மிஸ்யூஸ் பண்ணுறேன் நீ. அவங்க கூட நான் உண்மையிலே ஹாப்பியாக தாண்டி இப்போ இருந்தேன். ஆனால் இப்போ ஒரு வார்த்தை சொன்ன பாரு, நான் என்ன தப்பு பண்ணாலும் என் அழகில் நீங்கள் வாங்கி என்கிட்ட வந்துடுவீங்க. என்ன மாதிரி ஒரு ஸ்டடி மைண்ட் இல்லாத ஒரு பர்சன் எனக்கிட்ட மோதுறீங்களா அப்படின்னு. சூப்பர், நான் ஸ்டடி மைண்ட் இல்லாதவன் தான், ஆனால் கேவலமானவன் கிடையாது. நான் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, அதுதானே உன்னோட எண்ணம். அன்றைக்கி நீ வந்து பார்த்தது என்னோட கல்யாணத்துக்கான ஆட்கள் கிடையாது. நம்ம பஞ்சாயத்து தலைவரோட பொண்ணுக்கும் பக்கத்து ஊரை சேர்ந்த பஞ்சாயத்து தலைவர் பையனுக்கும் என்னோட வீட்டில் வச்சு நிச்சயம் பண்ணேன். பஞ்சாயத்து தலைவர் என்கிட்ட கேட்டுக்கிட்டதுனால அதை நீ வந்து பார்த்துட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டடி. ஆனால் நீ என்னை அசிங்கப்படுத்திட்ட, என் காதல் அசிங்கப்படுத்திட்ட, மறக்கவே மாட்டேன் நான் அதை அப்படின்னு சொல்லிக்கிட்டே
வேக வேகமாக தன்னோட வேஷ்டி எடுத்து வேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜங்குக். வைன் அப்போ ஜங்குக் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்துட்டு, மாமா என்ன சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க, உங்கள் மேரேஜ் இல்லையா அது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்னையா உண்மையிலேயே என்ன நினைக்கிறேன்னு தெரியல, ஆனால் நான் உன்னை உண்மையிலேயே என் டீப் ஹார்ட்டில் லவ் பண்ணுறேன். ஆனால் ஏன்டா உன்னை லவ் பண்ணேன்னு இப்போ வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஷர்ட் எடுத்து வியர் பண்ணுறாங்க. அப்போ வைன் நல்லா எழுந்து உட்காரும்போது பயங்கரமான ஸ்டொமக் பெயின். ஆஹா அப்பா வயிற்று வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வைன். அப்போ கூட ஜங்குக் அங்கேருந்து போகும்போது வைன் இப்படி சொன்னதும் அகெயின் வைன் கிட்ட வந்து என்ன பண்ணுது உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. வைன் அப்போ ஜங்கு கூட ஐஸையே பார்த்துட்டு, ஏன்னு தெரில ஃபர்ஸ்ட் டைம் வைனுக்கு ஜங்குக் மாமாவை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோமோன்னு தோணுது. எகெயின் ஒரு ஸ்ட்ராங்கான பெயினை லோயர் அப்டமனில் ஃபீல் பண்ண முடியுது வைனுக்கு. பயங்கர ஸ்வெட் ஆகிடுச்சு வைனுக்கு. மாமா வலிக்குது, வயிற்று வலிக்குது, நான் கன்சீவாக இருக்கேன் மாமா, இப்படி ஸ்டொமக்கெல்லாம் வலிக்கக்கூடாது, ஹாஸ்பிட்டல் கூட்டிக்கிட்டு போங்க அப்படின்னு அழுகிறாங்க. திக்குன்னு இருக்கு ஜங்குக்கு. என்னடி சொல்கிற, கன்சீவாக இருக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. பேச நேரம் இல்லை, உடனே நீ கூட்டிகிட்டு போங்க, அம்மா தாங்க முடியல வலிக்குது அப்படின்னு அழுகிறாங்க. அவ்வளோதான். ஜங்குக்கே வைனை அப்படியே நிற்க வச்சு வைனுக்கு அவங்களோட சாரியை வேக வேகமாக தெரிஞ்சதோ தெரியலையோ முடிஞ்ச அளவுக்கு வியர் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிக்கிட்டு ஹட் ஹவுஸோட டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வெளியில் போகிறாங்க. திக்குன்னு இருக்குது ஜங்குக்கு. மினி என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க இங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா எனக்கு வைன் கால் பண்ணான், வைனும் நீங்களும் ஹாப்பி மூமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணிங்களா அப்போ, சூப்பர் நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க மினி. கோபம் வருது ஜங்குக்கு. அசிங்க பிடிச்ச மினி அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிடுன்னு மினிக்கிட்ட போய் ஓங்கி ஒரு ஹிட்டு கொடுக்குறாங்க தன்னோட லெக்ஸை வச்சு மினியோட லெக்கில். ஆஹா அப்பா, ஐயோ போச்சு என் காலு, ஏன் மாமா எதுக்கு அடிச்சேனே நீ, ஐயோ நல்லா உத அப்படின்னு அழுகிறாங்க மினி. எட்டி போடி முதல்ல அசிங்கம் பிடிச்சவளே அப்படின்னு சொல்லிக்கிட்டே வைனா வேக வேகமாக தூக்கிக்கிட்டு வரப்பில் நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க ஜங்குக். ஏன்னா கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் வயல்வெளியை தாண்டி தான் ரோட்வேக்கே போக முடியும். ஸோ ஓட்டமும் நடையமாக போய்கிட்டு இருக்காங்க ஜங்குக். அப்போ தான் ஜங்குக்கோட 2 பாட்டிமாவும் வரப்பில் போய்கிட்டு இருப்பாங்க முன்னாடி. ஜங்குக் புயல் வேகத்தில் அவங்க 2 பேரையும் பார்த்து, இங்கே பாருங்கம்மா, கீழே இறங்கி நின்னுங்க, கீழே இறங்கி நின்னுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜங்குக் வைனை தூக்கிக்கிட்டு வேக வேகமாக நடந்து போகிறாங்க. பாட்டிமா 2 பேரும் இப்படி பேக்கில் இருந்து ஜங்குக் ஷவுட் பண்ணதும் வாய்ஸை வச்சு ஜங்குக் தான் தெரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு வரப்புலேருந்து கீழே இறங்கி திரும்பி பார்க்குறாங்க. ஜங்குக் பாட்டிமாவெலாம் நோட்டீஸ் பண்ணலை. வைனுக்கு ஸ்டொமக் பெயின் ஆகுது, செகண்ட் வைன் கன்சீவாக இருக்காங்க. ஸோ ஒரு 4-5 ஹவர்ஸ் ஹாட்டான மேக்கப் செக்ஷனில் இருந்தனால பேபிக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆகிடுமோங்கிற பயத்தில் எதை பற்றியும் யோசிக்காமல் யாரையும் கவனிக்காமல் வேக வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க வரப்பில். உண்மையிலே ஸ்லிப்பாகி கூட கீழே விழுந்திருக்கலாம், அந்தளவுக்கு பதட்டத்தில் போய்கிட்டு இருக்காங்க ஜங்குக். ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே, இப்போ இந்த ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கானே வாடி அப்படின்னு சொல்லிக்கிட்டே பிங்கி பாட்டிமாவும் மோனா பாட்டிமாவும் ஜங்குக் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஏ ஜங்குக்கு, நாங்கள் பாட்டிடா, எதுக்குடா அந்த ஓட்டம் ஓடுற, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு ஷவுட் பண்ணிக்கிட்டே பாட்டிமா 2 பேரும் வேக வேகமாக ஜங்குக் பின்னாடி ஓடுறாங்க. பாட்டிமா 2 பேருக்கும் பின்னாடி மினி அப்படியே நொண்டிக்கிட்டே நடந்து வர்றாங்க. ஐயோ நல்ல ஓத, இந்த ஒயனை மட்டும் இந்த மாமா அடிக்க மாட்டேங்கிறார் என்னையே பார்த்து. ஐயோ அடிக்கிறதுன்னா உதைக்கிறதுன்னா அம்மா என்னை பார்த்தா தான் கிழிச்சு வாய் மாதிரி தெரியும் போல், இட்டியாட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மினியும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஹாஸ்பிட்டலோட கேரிடோரில் ஜங்குக் அமைதியாக அப்படியே கீழே குனிஞ்சு நின்றுட்டுருக்காங்க. பழமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த டாக்டர் லேடி. யோஜனையே இல்லையா ஜமீன்தார் ஐயா உங்களுக்கு, உங்கள் ஒய்ஃப் 4 மந்த் கன்சீவாக இருக்காங்க இப்போ. அப்படி இருக்கும்போது இவ்வளோ டைமிங் அவங்க கூட ஒன்று மண்ணா இருக்கலாமா? ஐயோ நீங்கள் கரெக்டான டைமுக்கு கூட்டிகிட்டு வரல, ஏதாவது ஆயிருக்கும் கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு. உண்மையிலேயே எக்ஸ்ட்ரீம் ப்ளீடிங், அதை ஸ்டாப் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு போரும் ஆயிடுச்சு. என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? நல்லா படித்தவர் தானே நீங்கள், பணம் இருந்தால் என்ன வேணாலும் செய்யலான்னு அர்த்தமா? உங்களுக்கு என்ன, நீங்கள் பாட்டுக்கு இருப்பீங்க. 1 வீக்குக்கு ஒயினுக்கு தான் பெயின் ஆக போகுது. இப்போ வரைக்கும் பெயினில் தான் அழுதுகிட்டு இருக்கா. பெயின் கில்லர் போட்டு வந்திருக்கேன். இதுக்கப்புறம் பெயின் கில்லர் போட முடியாது.
இந்த 1 வீக்கும் பெயினாக தான் இருக்கும் வைனுக்கு. கொஞ்சமாவது நீங்கள் யோசிக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக்கு பார்த்து. பாட்டிமாவுக்கும் பிங்கி பாட்டிக்கும் கோபம் தாங்க முடியலை. பல்ல கடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ டாக்டர் லேடி, சரி குழந்தைய நான் சேவ் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நீங்கள் வைனா பெர்த் ஆகிற வரைக்கும் டச் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க டாக்டர். ஜங்குக் அப்படியே சைடில் இருக்கக்கூடிய சேரில் அப்படியே உட்காந்து அப்படியே கீழே குனிஞ்சு ஃப்ளோரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாட்டிமா 2 பேரும் ஜங்குக்கிட்ட வந்து, ஜங்குக்கு என்னது இது, எதுக்குப்பா நீ அவகிட்ட போன, கன்சீவாக இருக்கான்லாம் சொல்கிறாங்க. ஐயோ நம்மக்கிட்ட சொல்லாமல் மறைச்சி வச்சுருந்துருக்காளே அவ. இந்த மினியை தூக்கி போட்டு மிதிக்கணும். இந்த மினி கூட ஒரு வார்த்தை நம்மக்கிட்ட சொல்லலையே. ஐயோ 4 மாதம் குழந்தையாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க பிங்கி பாட்டி. அப்போ மோனா பாட்டிமா, சொல்லுவா உன் மக நல்லா பெற்றிருக்க, என் பொண்ணு பெத்தா அந்த சூனியக்காரியை, நீ பெத்த இந்த சூனியக்காரியை, இவளுக்கு 2 பேரும் சேர்ந்து என் பேரன் வாழ்க்கையை கெடுக்கிறாளுங்க. ஐயோ ஜங்குக்கு எதுக்கு தங்க அவகிட்ட போனேன், அவளை தான் ஒதுக்கி விட்டுட்டியே, அவன் மேலே இருக்கிற பிரியம் இன்னும் உனக்கு போகலையா, அந்த மயக்கத்தை குறை அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஜங்குக்கு அப்போ தன்னோட டியர்ஸை வைப் பண்ணிவிட்டு, பாட்டி எங்கோ ஒரு மூளையில் அவன் மேலே இருந்த அன்புனால் நான் பல்ல கடிச்சுக்கிட்டு கொஞ்சமாவது அவள் திருந்தட்டும், அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலான்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏதோ நான் அவளோட பாடியை பார்த்து மயங்கியிருக்கேன்னு நினச்சிக்கிட்டு என்னை அசிங்கப்படுத்திட்டா பாட்டி. என் மேலே தான் தப்பு, என்னை நினைக்கவே எனக்கு அசிங்கமாக இருக்குது. என் பிள்ளைய ஸ்டமக்கில் வச்சுக்கிட்டு என் கூட இந்த அளவுக்கு ஹாட்டான செக்ஷனில் இருந்திருக்கானா, என் பிள்ளைய பற்றி அவள் கவலைப்படலை. ஒரு வார்த்தை கூட என்கிட்ட லீக் அவுட் பண்ணலை தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு. அவளோட தேவைக்காக என்ன வேணாலும் பண்ணுவானுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் அவள் எனக்கு தேவை கிடையாது. என் குழந்தைய பெற்று எனக்கிட்ட கொடுத்துப்பிட்டு அவள் என்ன வேணாலும் பண்ணட்டும். எனக்கு பொண்ணு பாருங்க, அவள் முன்னாடியே நான் ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணி என் குழந்தைய நான் என்கிட்டயே வச்சுக்கிட்டு என் புது பொண்டாட்டி கூட நான் ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணுறத அந்த வைன் பார்க்கணும். அவளை நான் அதுக்கப்புறம் சும்மா விட மாட்டேன். என் குழந்தைய மட்டும் அவள் ஒழுங்காக பர்த் பண்ணி கொடுக்கல, அவளை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்கு. மினி பிக்குன்னு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்துட்டு, நம்ம ஏதோ ஒரு பிளானை போட்டால் வேறு மாதிரி ஏதோ ஒரு பிளான் உருவாகிட்டு இருக்கே, ஐயோ என்னது அப்படின்னு மினி குழம்பி போய் உட்காந்துட்ருக்காங்க. ஏன்னா ஜங்குக்கு மேலே எந்த அளவுக்கு வைன் விருப்பமாக இருக்காங்கன்னு மினிக்கு இப்போ தெரியுது. அப்படி இருக்கும்போது ஜங்குக்கு இந்த மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணதும் மினிக்கு பதட்டமாகுது. கிடுக்கிடுன்னு ஜங்குக்கிட்ட வந்து, மாமா என்ன பேசுகிறீங்க நீங்கள், உங்கள் மேலே இருக்கிற அன்புனால தானே அவகிட்ட உங்ககிட்ட ஐயோ என்ன சொல்கிறது, உங்ககிட்ட அவளே வந்தா, அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் கவனமாக இருந்திருக்கணும். ஒயினோட அழகில் மயங்கி ஒயினை பிடிச்சி ஏதோ பண்ணி விட்ருக்கீங்க, அதனால் உங்கள் மேலே தான் தப்பு, ஒயின் மேலே எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க மினி. ஜங்குக்கு அப்படியே நிமிர்ந்து ஒரு ஃபயர் ஐஸில் மினியை பார்க்குறாங்க. மினி கல் பண்ணிவிட்டு, தப்பு, ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததை சொல்லாதது தப்பு, பெரிய தப்பு தான், அதுக்காக புதுசாக ஒரு கல்யாணம் பண்ணுற எண்ணத்துக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியே போ அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், மினி கிடுகிடுன்னு அந்த கேரிடோரில் இருக்கக்கூடிய லாஸ்ட் சேரில் போய் உட்காந்துக்கிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. 2 days லேட்டர் வைனை கூட்டிட்டு ஜங்குக் தன்னோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. வைன் இப்போ ஜங்குக்கோட பெட்ரூமில் தான் அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. பாட்டிமா 2 பேரும் வைனுக்கு ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்து வைன் பக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் மினியும் இப்போ ஜங்குக்கோட வீட்டில் தான் இருக்காங்களா. இங்கே பாருங்கள், 2 பேரும் அந்த கிளாஸ் என்கிட்ட கொடுங்க, நான் வைன்கிட்ட கொடுத்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மினி வெளியில் போ, நீ மட்டும் இப்போ இங்கே உட்காந்துக்கிட்டு இருந்த, உண்மையிலே இந்த ஜூஸை ஃபுல்லாக நான் குடிச்சுப்புட்டு நீ ஜூஸை குடிச்சுப்புட்டுன்னு ஜங்குக்கிட்ட போட்டு கொடுத்துருவேன். எஸ்டர்டே தான் 2 கணத்துலையும் நல்லா அடி வாங்கினேன், திரும்ப வந்த அடி உனக்கு தேவையா அப்படின்னு சொல்கிறாங்க மோனா பாட்டி. மினி அப்போ கம்முன்னு உட்காந்துக்கிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. 1/2 hour லேட்டர் வைன் இப்போ அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி மெதுவாக எழுந்து உட்காடுறாங்க. ஸ்டொமக்கை ஒரு 50% வலிச்சுக்கிட்டே இருக்குது. பெயினை சகிச்சிக்க முடியல வைனுக்கு. தூங்கும்போது தான் கொஞ்சம் இந்த பெயின் மறந்துருக்காங்க. இப்போ ஐஸை ஓப்பன் பண்ணதும் பெயினாக இருக்குது.
அப்படியே தன்னோட ஸ்டொமக்கை ரப் பண்ணிக்கிட்டே, ஐயோ நான் பெரிய அசம்பாவிதம் பண்ணிட்டேன் போல, ஐயோ முடியல அம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே சித்திமத்தி பார்க்குறாங்க. பாட்டிமா அப்போ எழுந்து வாங்கிக்கிட்ட ஒரு கிளாஸில் ஜூஸை கொடுத்து, இதை குடிச்சுப்புட்டு நெக்ஸ்ட்டு என்ன பிளான் பண்ணி எங்கள் நிம்மதியை கெடுக்கிறதுன்னு யோசி அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. பாட்டி ப்ளீஸ், தப்பு, எனக்கு வாயே நல்லா இல்லை, சரி இல்லாத வாயை வச்சுக்கிட்டு பிறந்திருக்கேன். ஏதாதையும் பேசிவிட்டேன், மாமாக்கிட்ட என் மேலே பயங்கர கோபத்தில் இருக்கார், ஏதோ கல்யாணம் பண்ண போகிறேன்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பேச கூட முடியல பாட்டி, வலிக்குது வயிற்றா, அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜூஸை ஃபுல் கிளாஸையும் ஒரே கல்ப்பில் குடிச்சிட்டு எம்டி கிளாஸை பாட்டிமாக்கிட்ட கொடுத்துட்டு, ஸ்டொமக் பெயினாக இருக்குது, பெயின் கில்லர் ஏதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் பெயின் கில்லர்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்கு. திக்குன்னு இருக்குது ஒயினுக்கு. மாமா இப்போ வலிக்குது மாமா, ஒரே ஒரு டேப்லெட் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கேட, இன்னும் 1 வீக் இந்த பெயின் இருக்குமா? என் கூட நீனா தானடி வந்து ஹாப்பி மூமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பல வேலைகளை பார்த்த, ஹாப்பியாக இருந்தையில், அதுக்கான பரிசு தான் இந்த பெயின், வச்சுக்கோ. பெயின் கில்லர்னு எதையாவது கேட்டு தொந்தரவு பண்ணுனா வாயிலே போடுவேன் பட அப்படின்னு அதட்டுறாங்க. வைன் கம்முன்னு படுத்துக்கிட்டாங்க. உண்மையிலேயே தாங்க முடியல வைனுக்கு. ஐயோ 2 நாளாக அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா அந்த டாக்டர் ஏதாவது எழுதி கொடுப்பான்னு பார்த்தேன், பெயின் கில்லர் மட்டும் கொடுக்கல, வலிக்குது அப்படின்னு உண்மையிலே வைன் வாய் விட்டு சொல்லிக்கிட்டே அமைதியாக படுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு 2 மந்த் பாஸ் ஆகுது. வைன் இப்போ நல்லாவே ரெக்கவர் ஆகிட்டாங்க. ரொம்ப ஹேயாக ஜங்குக்கோட வீட்டில் இப்போ ஜாலியான ஒரு லைஃப்பில் இருக்காங்க. என்ன தான் ஜங்குக் வைன்கிட்ட பேசலை அப்படின்னாலும், ஜங்குக் தன்னை விட்டுட்டு யாரையும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்கங்கிற ஒரு தைரியத்தில் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. குழந்த பிறந்ததுக்கப்புறம் ஜங்குக்கிட்ட பேசி ஜங்குக்கை நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க வைன். ஏன்னா ஜங்குக் உண்மையிலே வைனோட டச்சில் மெல்ட் ஆகுறாங்க. ஸோ அப்படி இப்படி ஏதாவது பண்ணி ஜங்குக்கோட அந்த சாஃப்டான சைடை வெளியில் கொண்டுட்டு வந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப தைரியமாக வைன் ஹேயாக அந்த வீட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. வைன் கூட மினியும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு 2 பாட்டிமாக்கிட்டையும் நல்லா தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க 2 பொண்ணுங்களும். ஜங்குக்கு இதெல்லாம் நல்லா தெரிஞ்சாலும் கூட வைனுக்கு நல்லா பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இல்லையா, ஸோ விட்டு பிடிக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க ஜங்குக். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. 6 மந்த் லேட்டர் வைனுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான கேர்ள் பேபி பிறந்திருக்காங்க. இன்றைக்கி நேம் செரிமனி வச்சுருக்காங்க ஜங்குக். ஊரில் இருக்க அத்தனை பேரையும் கூப்பிட்டு, வைனா இதுக்கப்புறம் என்னோட மனைவியாக என் கூடயே நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணிவிட்டு தன்னோட பொண்ணுக்கு ஜான் ஒய்யாரின்னு நேம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு வைனுக்கு. மினிக்கிட்ட சொல்கிறாங்க, அடியே என் மாமாவுக்கு நான் மட்டும் தாண்டி கதி, என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டார்னு எனக்கு நல்லா தெரியும். ஏதோ கல்யாணம் பண்ண போகிறேன்னு என்னை பயமுறுத்திக்கிட்டு தெரிஞ்சார். இப்போ பார்த்தியா, என் பொண்ணை பார்த்த குஷியில் என்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாரு. இதுக்கப்புறம் அப்படி இப்படி அவர்கிட்ட என் அழகை காட்டி மயக்கி என் கைக்குள்ளே வச்சுக்குவேன் அப்படின்னு சிரிக்கிறாங்க. அந்த டைமில் ஜங்குக் வாட்டர் எடுக்கிறதுக்காக கிச்சனுக்குள்ளே போயிருப்பாங்க. வைனும் மினியும் கிச்சனுக்குள்ளே நின்று பேசிக்கிட்டு இருக்கிறத ஜங்குக் கேட்டுட்டு, ஓஹோ இப்படி ஒரு எண்ணம் இருக்கா உனக்கு, இதுக்கப்புறம் தானே தெரியும் என்னை பற்றி அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க ஜங்குக். 2 பாட்டிமாவும் ஒய்யாரியை தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. என் பேத்தி பிறந்த நேரம், இவளோட மம்மி கொஞ்சமாவது திருந்தணும் கடவுளே அப்படின்னு பாட்டிமா சொல்லிக்கிட்டே ஒய்யாரியோட சீக்ஸில் டைட்டாக கிஸ் பண்ணி ஒய்யாரிக்கு ஒரு கோல்டு செயினை வியர் பண்ணி விட்டுட்ருக்காங்க. இப்படியே இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடியுது. நைட் டின்னர் முடிச்சுட்டு எல்லோரும் அவங்கவுங்க ரூமுக்கு ஸ்லீப் பண்ண கிளம்பிட்டாங்க. வைன் இப்போ பாத் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு டவலோட பெட்ரூமில் வந்து நிற்கிறாங்க. அந்த டைமில் ஜங்குக் ஒய்யாரியை அப்படியே பேபி கிரிப்பில் படுக்க வச்சு மெல்ல மஸ்கிட்டோ நெட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு அமைதியாக எழுந்து பாத் பண்ணுறதுக்காக டவல் எடுக்கிறாங்க ஜங்குக். அப்போ வைன் அப்படியே ஜங்குக் கிட்ட வந்து, மாமா என்னை ஒய்ஃபாக ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டீங்களே, உண்மையா? பஞ்சாயத்து தலைவர் என்னை பார்த்து இதுக்கப்புறம் நீ ஜங்குக்கோட ஒய்ஃப் தீர்த்து விட்டதா, ஜங்குக் ரத்து பண்ணிட்டதா சொல்லிட்டாங்களே, உண்மையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் அப்போ இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு, ஆமாம்
அதான் எல்லாம் உனக்கு தெரியுமே, தெரியாத மாதிரி என்கிட்ட கேட்குற அப்படின்னு சொல்கிறாங்க. அது கிடக்குது, விட்டு தள்ளுங்க, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி ஜங்குக்கை அப்படியே பெட்டில் உட்கார வச்சு ஜங்கு கூட லேப்பில் உட்காந்துக்கிட்டு, சரி எதுக்காக என்னை மன்னிச்சிங்க? நான் அழகாக இருக்கேன், என்ன மாதிரி ஒரு ஒய்ஃபை விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கப்பா குறுக்குறுன்னு ஒயினோட ஐஸையே பார்த்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்காக என்னையா விவாகரத்து பண்ணதை ரத்து பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஏன்னா உனக்கும் எனக்கும் ஒரு கேர்ள் பேபி இருக்குது இப்போ. ஸோ என் பொண்ணுக்காக இந்த வீட்டில் மம்மியாக நீ சுற்றிக்கிட்டு தெரியணும்னு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தோ என் பொண்ணுக்காக என்னையா உங்கள் ஒய்ஃபை ஏற்றுக்கிட்டீங்களா? இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். என் அழகுல வாங்கி என் கூட நீங்கள் எகெயின் ஒன்று மண்ணா இருக்கணும்னு சொல்லிட்டு தானே என்னை நீங்கள் எகெயின் ஏற்றுக்கிட்டீங்க, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். அப்படியே பிடிச்சி ஏற்றி விட்டுட்டாங்க ஒயினை ஜங்கு. அப்படியே போய் ஃப்ளோரில் உட்காந்துட்டாங்க. ஒயின், அம்மா, ஐயோ என் ஹிப்பு, மாமா டெலிவரி ஆகி 1 month தான் ஆயிருக்கு, எப்படி பிடிச்சி ஏற்றி விடுறீங்க? ஐயோ அப்பா அப்படின்னு அழுகுறாங்க ஒயின். டெலிவரி ஆகி 1 month தான் ஆயிருக்கு, ஆனால் என்கிட்ட உட்காந்து லவ்வி டவ்வி மொமெண்ட்டா பிச்சு போடுவேன் பிச்சு எந்திரை அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜங்குக்கு அப்படியே தூக்கி நிற்க வச்சுட்டாங்க ஒயினை. அப்பாப்பா வலிக்குது, எதுவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒயின் அப்படியே நிற்கிறாங்க ஜங்குக்கு பின்னாடி. ஒயின் நல்ல ஹைட்டான பொண்ணு. ஜங்குக்கு அப்படியே இழுத்து கொண்டு போய் பெட்டில் உட்கார வச்சு, நீ எனக்கு பொண்டாட்டியா என் பொண்ணுக்கு மம்மியா இந்த வீட்டுக்குள்ளே தாண்டி சுற்றிக்கிட்டு தெரியவ, நான் அழகில் மயங்கிட்டேன்னு உனக்கு நினப்பா? உன்னை விட ஒரு பேரழகியை நான் பிடிச்சி வச்சுருக்கேன் பக்கத்து ஊரில். இதுக்கப்புறம் அடிக்கடி அங்கே போவேன், அவள் கூட ஒன்று மொன்னா இருப்பேன், ஹாப்பியான லைஃப்பை நான் அவள் கூட லீட் பண்ணுவேன். உன்னைய நான் என் லிட்டில் ஃபிங்கர் வச்சு கூட டச் பண்ண மாட்டேன் இனிமே. எவ்வளவு அசிங்கப்படுத்தியிருக்க தெரியுமா என்னை நீ? இதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு மம்மியாக அந்த வீட்டுக்குள்ளே கடை, ஆனால் எனக்கு நீ பொண்டாட்டியாக இருக்க முடியாது. ஊருக்கு தான் நீ என் பொண்டாட்டி. எனக்கு பொண்டாட்டினா பக்கத்து ஊரில் இருக்கிறாளே என்னோட சுகர் பேபி, அவள் தான் என்னை பொறுத்தளவு என் பொண்டாட்டி. நகர அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கிடுகிடுன்னு ரூமை விட்டு வெளியில் போயிட்டாங்க. உயிரே போயிடுச்சு ஒயினுக்கு. ஐயோ என்ன சொல்கிறாரு இவர்? ஐயோ பக்கத்து ஊர் பொண்ணா? ஐயோ இதே ஊருக்குள்ளே தானே இவர் சுற்றிக்கிட்டு தெரிவார், எப்போ பக்கத்து ஊருக்கு போனார்? ஐயோ நான் கன்சீவாக இருந்தப்போ வெளியிலே போகலையே, வீட்டுக்குள்ளேயே கிடந்தேன். இவர் அடிக்கடி வெளியில் போயிட்டு நைட்டெலாம் தங்கி இருந்துட்டு வருவாரே. ஐயோ என்னது இது? அது போய் நான் நம்ப மாட்டேன். ஐயோ உண்மை என்னம்மா இருப்பச்சே, ஐயோ ஒன்றும் புரியலையே எனக்கு அப்படின்னா அழுதுகிட்டு ஒன்றும் புரியாமல் வேகமாக தன்னோட சாரியை எடுத்து வியர் பண்ணிக்கிட்டு மினியை பார்க்க கிடுகிடுன்னு மினியோட ரூமுக்கு கிளம்பிட்டாங்க ஒயின். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஒயின் மினியோட பெட்டில் உட்காந்து ஓன்னு அழுதுகிட்டு இருக்காங்க. மினி தன்னோட பாடிக்கு மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிட்டே, ஏய் சும்மா உன்னை மிரட்டுறதுக்கு அந்த மாமா சொல்லியிருப்பார், அப்படிலாம் யாரும் கிடையாதுடி, அவர் பக்கத்து ஊருக்கு போய் நான் பார்த்ததில்ல, எப்போ பார்த்தாலும் வீடு தோட்டம் துறவு வயக்காடுனே கிடப்பார். அப்படி இருக்கும்போது லட்டு மாதிரி ஒரு குழந்தைய பெற்று கொடுத்துருக்கா என்ன? அதெல்லாம் உன்னை விட்டுட்டு போக மாட்டார், சும்மா உன்னை மிரட்டுறாரு உருட்டுறாரு, கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க மினி. இல்லவே இல்லை, அப்படி ஒரு கோபத்தை நான் பார்த்தேன் மாமாவோட ஐஸில். என்னை பார்த்துட்டு கோபமாகவே சொன்னார் இந்த வார்த்தையை. எல்லாம் ஏதோ இருக்குது. நான் டவலோட போய் உட்காந்தேன்டி, மாமாவோட லேப்பில் என்னை பிடிச்சி எத்தி விட்டுட்டாரு, நல்லா அடி ஹிப்பில். நான் வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். அவர் சொல்கிறாரு பக்கத்து ஊரில் நான் ஒரு சுகர் பேபி வச்சுருக்கேன், என்னை பொறுத்தளவு அவள் தான் என் ஒய்ஃபு, நீ கிடையாதுன்ட்டாரு. ஐயோ எனக்கு மயக்க வருது அப்படின்னு அழுகிறாங்க. அந்த டைமில் மினி அப்படியே ஒயினோட டியர்ஸை வைப் பண்ணி விட்டுட்டு, சொல்லிட்டீல விட்டுதலை, மாமாவை நான் ஃபாலோ பண்ணி பக்கத்து ஊருக்கு போகிறாரா என்னான்னு நோட்டீஸ் பண்ணுறேன். அப்படியே பக்கத்து ஊருக்கு போனாலும் அவர் எங்கே போய் யாரை பார்க்குறாரு நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு உனக்கிட்ட வந்து சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அந்த சுகர் பேபின்னு ஒருத்தி இருந்தானா அவள் நம்ம கையில் மர்கையா. விட்டுதல்லடி, நான் இருக்கையில் நீ எதுக்கு கவலைப்படுற என் செல்லக்குட்டி, கிளம்பு, என் ஒயாரி செல்லம் அழுதுடுவா போ அப்படின்னு சொல்கிறாங்க. வைனப்ப மாமா என்னை விட்டுட்டு போக மாட்டார், இருந்தாலும் நீ செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிடுக்கிடுன்னு தன்னோட ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. வைன் போய் டோரை லாக் பண்ணதும் மினி அப்படியே மிரர் முன்னாடி நின்று,
என் மாமங்காரனை சின்ன குழந்தையிலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒயினோட கடைக்கண் பார்வை தான் மேலே விழுகாதான்னு ஏங்கிக்கிட்டு கிடந்தார் என் மாமா. 2 முறை பஞ்சாயத்தை கூட்டி தீர்த்து விடுங்கன்னு சொன்ன என் ஒயினை தீண்டக்கூட மாட்டேன்னு சபதம் பண்ணிவிட்டு அழகாக ஹட் ஹவுஸில் வச்சு சூப்பரான ஒரு வேலையை பார்த்தவர் என் மாமா. அந்த அளவுக்கு ஒயினோட டச்சில் மெல்ட் ஆகி போய் ஒயின் கார்லேயே விழுந்து கிடக்கிற ஆள் பக்கத்து ஊருக்காரியை போய் டச் பண்ணுறதா? வாய்ப்பே கிடையாது. இருந்தாலும் இந்த ஆம்பளைங்களை நம்ப முடியாது, செக் பண்ணுறேன் அப்படின்னு மினி தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு அமைதியாக படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக் இப்போ லிவிங் ஏரியாவில் உட்காந்து ஒய்யாரியை தன்னோட ஹேண்ட்ஸில் வச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஒய்யாரி தன்னோட டோ ஐஸால் அப்படியே ஜங்குக்கை பிக்கு பிக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என் செல்ல குட்டி டேடியை பார்க்குறீங்களா அப்படின்னு ஆசையாக ஒய்யாரியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஜங்குக். அந்த டைமில் ஒயின் ஜங்குக்கிட்ட வந்து, மாமா குழந்தைக்கு ட்ராப்ஸ் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, அப்புறம் டைப்பரும் வாங்கணும். மினிக்கு இன்றைக்கி போக முடியல வெளியில். அவளுக்கு ஏன்னு தெரியல, லெக்ஸ் 2 வீங்கி போயிருக்கு. முந்தானேத்து வரப்பில் நடந்தது. அவளுக்கு ஃபோட்டோலாம் வலிக்குதான், நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், காரணமே இல்லாமல் வயலுக்குள்ளே போய் தவாட்டம் போட்டால் இப்படி தான் வலிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அப்போ ஜங்குக் பாட்டிமாவை பார்த்து, எனக்கு பக்கத்து ஊரில் வேலை இருக்குது பாட்டிமா, நான் பக்கத்து ஊருக்கு போகணும், ஸோ வரும்போது என் பொண்ணுக்கு வாங்கிட்டு வந்துவிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வயனை பார்த்து, நான் வாங்கிட்டு வந்துடுறேன் வயன், நைட்டு கொஞ்சம் லேட்டாக தான் நான் வருவேன். எதுக்கு லேட்டாக வருவேன்னு உனக்கு புரியும், வாயை பொத்திக்கிட்டு ரூமில் கம்முன்னு இரு என் பொண்ணை வச்சுக்கிட்டு அப்படின்னு ஜங்குக் எழுந்திருக்கிறாங்க. வயன் அப்படியே ஜங்குக்கோட ஹாரை பிடிச்சிட்டாங்க. என்னைய வச்சுக்கிட்டு என்னது பாட்டி, இந்த கேவலமான பேரனை பெற்று வச்சுக்கிட்டு என்ன பக்கத்து ஊரில் எவ்வளையோ சுகர் பேபி மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காராம் இவர், என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க வயன். ஜங்குக் ஓங்கி ஒரு ஸ்லாப் கொடுத்துட்டாங்க வயனுக்கு. வயன் அப்படியே போய் சைடில் உட்காந்துட்டாங்க. தன்னோட ஹேரை அப்படியே ஃபிங்கர்ஸால் கோம் பண்ணிக்கிட்டே, என்ன திமிர் இருந்தால் நீ ஹெட்டில் கை வச்சுருப்ப, பொட்டேனா அப்படி இருக்கும் அப்படின்னு எகெயின் அடிக்க போகிறாங்க ஜங்குக். பிங்கி பாட்டியும் மோனா பாட்டிமாவும் ஜங்குக்கை பிடிச்சிக்கிட்டாங்க. என்னப்பா அது, அடிச்சு விட்டாவளா, என்ன பிரச்சனை, என்ன சொல்கிறா இவ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் பாட்டி, நான் பக்கத்து ஊரில் ஒரு பொண்ணை ஒய்ஃப் மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கேன், அவளை எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த கழுதை என்னோட குழந்தைக்கு மம்மி ஆனதுனால என் குழந்தைக்காக நான் வேற ஒரு கல்யாணம் பண்ண முடியாது, அதனால் அந்த பொண்ணை நான் என் சுகர் பேபியாக வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. திக்குன்னு இருக்குது பாட்டிமாவுக்கு. டேய் என்னடா சொல்கிற, ஐயோ நீ அப்படிப்பட்ட ஆளெல்லாம் கிடையாது, இவளுக்காக பொய் எதுவும் சொல்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. இல்லை பாட்டிமா, இவ கூட எனக்கு இருக்க பிடிக்கலை, என் ஒய்யாரிக்காக இவளை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல, அந்த லைஃப்பை நான் சும்மா எப்படி கழிக்கிறது. இந்த ராட்சசிக்கு ஒரு நினப்பு, இவள் அழகில் மயங்கி இவள் காலில் விழுந்து கிடப்பேன்னு. அப்படி நான் கிடையாதுடின்னு இவளுக்கு நிரூபிக்கணும்ல, அதுக்குத்தான் பக்கத்து ஊரில் ஒரு சுகர் பேபியை பிடிச்சிருக்கேன். யார் தடுத்தாலும் அவள் வீட்டுக்கு நான் போவேன், அவள் கூட நான் ஒன்றா இருப்பேன். இதுக்கு மேலே எனக்கு எதுவும் பேச விருப்பம் இல்லை. பாட்டிமா முன்னாடி இந்த விஷயத்த சொல்லிட்டீல, ரொம்ப நல்லது. பாட்டிமாவுக்கு இந்த விஷயம் தெரியட்டும், இல்லாட்டி பாட்டிமாவுக்கு தெரியுமோ என்னமோ நினச்சிக்கிட்டு சங்கடப்பட்டுக்கிட்டு நான் இருப்பேன். இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு, எனக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாகி போச்சு. ரொம்ப தேங்க்ஸ் வாயின், பாட்டிமா முன்னாடி இந்த விஷயத்த சொன்னதுக்கு. ஈவினிங் நான் வரமாட்டேன். பாட்டிமா எங்கே போனேன், என்னாச்சு இவ்வளோ லேட்டுன்னு கேட்பாங்களேன்னு சொல்லிட்டு தான் லேட்டாக வரலான்னு பார்த்தேன். வரமாட்டேன், நாளைக்கு காலையில் தான் வருவேன். பாட்டிமா, என் சுகர் பேபியை பார்க்க இன்றைக்கி நைட்டு போயிட்டு நாளைக்கு காலையில் தான் வருவேன். என் பொண்டாட்டி கடுப்பில் என் பிள்ளைய பார்க்காம போனாலும் போயிடுவா, நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒய்யாரியா பாட்டிமா ஹேண்ட்ஸில் கொடுத்துட்டு ஜங்குக் தன்னோட ஷர்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே, இதுக்கப்புறம் நீ எனக்கிட்ட ரகடாக பிஹேவ் பண்ணுன தொலைச்சி போடுவேன் உன்னைய அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன்னோட கார்க்கி எடுத்துக்கிட்டு வேகமாக ஜங்குக் தன்னோட வேஷ்டியை மடித்து கட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க. போச்சு, ஐயோ உண்மை ஏமினி கேட்டுச்சா, சொன்னீங்க மாமா அப்படிலாம் பண்ண மாட்டாருன்னு, பாரு பாட்டியை வச்சுக்கிட்டு சொல்லிவிட்டாரு, போச்சு, ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அழுகுறாங்க வாயின். அப்போ மோனா பாட்டிமா எழுந்து நின்று, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது,
என் பேரன் நிம்மதியாக பக்கத்து ஊருக்காரி கூட இருக்கட்டும். உன்னை கட்டிக்கிட்டு அவன் கட்டு ஒழிஞ்சான். வெக்கம் கட்டக்க அழுகுறாப்பா உட்காந்துக்கிட்டு. இந்த மினி பேச்சை கேட்டுக்கிட்டு தானடி கெட்டு ஒழிஞ்ச நீ. இதுக்கப்புறமும் மினி பேச்சையை கேட்டுக்கிட்டு நல்லா தூபம் போடு அவளுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே மோனா பாட்டிமா குழந்தைய தூக்கிக்கிட்டு அப்ஸ்டேர்ஸ் போயிட்டாங்க. பிங்கி பாட்டிமா மினியை பார்த்து, கண்டிப்பாக உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். என் வம்சம் இதோட போனாலும் போயிட்டு போகுது. உன்னைய ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் ஜங்குக் மாதிரி அந்த பையனும் துன்பப்படுறத நான் ஒரு நாள் விரும்பலை. நீ கடை இவளுக்கு கூஜா தூக்கிக்கிட்டே நீ கடை, உனக்கு கூஜா தூக்கிக்கிட்டு அவள் கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மோனா பாட்டிமா பின்னாடியே பிங்கி பாட்டியும் அக்கா இரு வர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்ஸ்டேர்ஸ் கிளம்பிட்டாங்க. வைனுக்கும் மினிக்கும் பேச முடியல. உயிரே போகணும் இருக்குது வைனுக்கு. மினி முடிஞ்சளவு சமாதானப்படுத்த பார்க்குறாங்க வைனை. வைன் தன்னோட பெட்ரூம்க்கு போய் டோரை க்ளோஸ் பண்ணவங்க தான் பயங்கரமாக அழுதுகிட்டு மினிக்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.